நம்ம நாட்டில் டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. மோடிஜியை பாட வச்சு அவருக்கு சிங்கர் ஆஃப் தி இயர்லாம் கொடுக்குறோம். இறந்து போனவங்கள சிஜி யூஸ் பண்ணி அவங்கள மறுபடியும் பிறக்க வைக்கிறோம். ஏஐ கான்செப்ட்ன்ற பேரில் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம். பேரு, பணம், புகழுக்காக எது சரி எது தப்புன்னு கூட தெரியாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பெரிய லெவலில் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கு இந்த டைமில் சித்த வைத்திய பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறவர் தான் இந்த அதியமான். மாமா என்ன பேசுறீங்க? சித்த வைத்தியன்றது சாதாரண விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்களா? இயற்கையாக கிடைக்கிற புல், பூண்டு, செடி, கொடி, மரம், வேறு இது மாதிரி மூலிகை பொருளை வச்சு மருந்து தயாரித்து மக்களுக்கு கொடுத்து பூரணமாக சுகப்படுத்துறது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? இல்லை மாப்பிள்ள, அது என்னன்னா மாமா கேரளாவில் போய் பாருங்கள் எங்கள் மருந்துக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு. நீங்கள் தான் எங்களெல்லாம் கேவலமாக பார்க்குறீங்க. சரி சரி, மூட்டு வலிக்கு எண்ணெய் குத்துருக்கேன், 3 வேளை தேய்க்க சொல்லு, கண்டிப்பாக சரியாயிடும். சரி. ஆமாம், எல்லாம் உடனே சரியாயிடணும். இந்த மனுஷங்களே இப்படி தான். டே மச்சான், எனக்கு உன்னை விட்டா வேறு யாரா இருக்கா? 1000 ரூபா தான்டா கேட்குறேன், அதுக்கு போய் கணக்கு பார்க்குற? சரிடா, இனிமேல் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். இல்லை, இனிமேல் உனக்கு ஃபோன் கூட பண்ண மாட்டேன். ஏ சத்யவான், என்னடா அப்பா அம்மா எவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து சத்யவான்னு பேர் வச்சாங்க. அதை விட்டுட்டு சத்யான்னு சுருக்கி கூப்பிட்ற மாதிரி வச்சிருக்க. அது கூட பரவாயில்ல. வெளியே எங்காச்சும் போனால் சாம்பார் சத்யாண்ணன் போகிறான் பார், சாம்பார் சத்யாண்ணன் போகிறான் பார் அப்படின்னு என் காது பட கலாய்க்கிறானுங்கடா. அசிங்கமாக இருக்கு. நீ ஏதாவது உருப்படியாக பண்ணியிருந்தா இப்படி பேச்சு வாங்குவியா? இது கூட பரவாயில்ல, ஊரை சுற்றி கடை வாங்கி வச்சிருக்க. பிடிச்சது ஏதாவது செய்யடானா அதையும் செய்ய மாட்டுற. உன்னை வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில. இவன் அண்ணனுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே இவனுக்கு எதில் ஆர்வம்னு தெரியாது. ஏன்னா இவனுக்கே எதில் ஆர்வம்னு இவனுக்கு தெரியாது. நான் ஒரு 1000 ரூபா கிடைக்குமா? என்னது? அதான் 1000 ரூபா வேணும்னு சொன்னல. ஏண்டா ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்டுட்டு இருக்க? நீயும் ஒரு வேலைக்கும் ட்ரை பண்ண மாட்டுற. சரி, நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாரம்பரியமான தொழிலை செய்யடானா அதையும் செய்ய மாட்டுற. எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுண்ணா. எத்தனை குடும்பத்தை நம்ம காப்பாத்திருக்கோம் தெரியுமா? இதை போய் செட் ஆகாதுன்னு சொல்ற? தம்பியாச்சுன்னு பார்க்குறோம் உன்னை. உன்கிட்ட ஒரு 1000 ரூபா கேட்டதுக்கு எதுக்கு இவ்வளோ பேசுகிற? ஏய் சத்தியமா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான்டா சொல்கிறேன். நம்ம தொழில் எடுத்து பண்ணு. 1000 என்ன 10,000 கூட தரேன். நீ என்ன எனக்கு பார்த்து தரது? நீ சொத்தை பிரித்து கொடு, எனக்கானதை நானே பார்த்துக்கிறேன். என்னடா என்ன பேச வைக்கிறியா? இப்போ எதுக்கு படையப்பா சிவாஜி மாதிரிலாம் பேசுகிற? உன்கிட்ட கேட்டேன் பார்த்தியா, ஏன் தப்பு தான். நான் அன்னைக்கிட்ட கேட்டுக்கிறேன். என்ன மீறி கொடுத்துருவாளாவ? இந்தா முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏண்டி நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அவன்கிட்ட காசு குத்து அனுப்புற? ஆமா, நீங்களும் ஒண்ணும் பண்ணாம இதே கட்டிட்டு அழுறீங்க. அவனாச்சும் உருப்படியா ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். என்னடி இந்த தொழிலை பத்தி கேவலமா பேசுற? இதை கோட்டை போட்டு 4 இங்கிலீஷ் வார்த்தையை பேசி மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்து உடனே சரியாகனா தான் மருத்துவம்னு நினைக்கிறேன். ஆனா இந்த தொழில வர நோயாளியை பார்த்து அவனுக்கு என்ன நோய் இருக்குன்னு உடனே கண்டுபிடிச்சி அவனுக்கு மருந்து கொடுத்து சரி பண்றது தாண்டி சித்த மருத்துவம். அதெல்லாம் உங்களுக்கு இப்ப தெரியாது, ஒரு நாள் புரியும். யோ, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், போயா. இது வேற எப்பவுமே கர்ம காலாண்ட வந்து தான் படுத்துட்டு இருக்கோம். போ அப்படி. வணக்கம் அம்மா. வாசேது உட்காரு. ஆமா சேது, அம்மாவுக்கு மூட்டு வலின்னு சொல்லியிருந்தியே, மருந்து குத்தம் தேய்ச்சாங்களா? எங்க மாமா, அம்மா அதை யூஸ் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு செட்டு கூட ஆகலை. ஹாஸ்பிட்டல் கூட்டு போன ஒரே டார்ச்சல். அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் தான் சரியாச்சு. சத்யா வாப்பா, வந்து உக்காரு.
என்னப்பா விஷயம்? ஒன்றும் இல்லை மாமா. சத்யா ஏதோ தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டாப்புல. உங்களுக்கு தான் சேது பற்றி தெரியுமே. உதவின்னு கேட்காதவங்க கூட ஓடி போய் உதவி செய்கிறவன் தான் அந்த சேது. நம்ம சத்யாவாச்சே. அதான் வெளியே வட்டிக்கு வாங்கி காசு கொடுத்தேன். அது வட்டி குட்டி போட்டு எங்கேயோ வந்து நிற்கிது. மாமா உன்கிட்ட பணம் வாங்கினது நான், என்கிட்ட கேட்க வேண்டியதானே? எதுக்கு வீட்டுக்கெலாம் வர? வா, நம்மள ஒரே சொந்தக்காரங்கப்பா. நம்ம குடும்ப மேட்ரு இங்கே வந்து தான் பேச முடியும். நீ வெளியில் வாங்கலன்னு தெரியும், அது உன்னோட காசுன்னு எனக்கு தெரியும். இது கூட தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. அப்போது எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிற. அப்போ எப்போ தான் திருப்பி தருவேன்? சீக்கிரமாகவே தரேன், கிளம்பு. அப்போது வந்த வேலை முடிஞ்சது மாமா. நீங்கள் தம்பிக்கிட்ட பேசுங்க, சரியா? வரோம் மாமா. வர சத்யா. ஏண்டா இவங்கிட்ட ஏன்டா காசு வாங்கின? இது என் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். சொல்றா. என்ன பண்ற மாமே? நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு என்னடா ஆர்வம்? சும்மா கேட்டேன்டா. சும்மா பேசினா அவனை நின்று கூட கேட்க மாட்டான். கேட்குற மாதிரி மேட்ரு இருந்தா சொல்லு. அதுக்கு தான்டா கால் பண்ணேன். அப்போ அதை முதல்ல சொல்கிறா மயிரே. இல்லை, நீயும் அந்த சேதுவை ரொம்ப நாளாக அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்த. அவனை இப்போ அடிக்கிறதுக்கு செம்ம மேட்ரு சிக்கிருக்கு மாமே. ஏய், இந்த சஸ்பென்ஸ் மயிரெலாம் என்கிட்ட வச்சுட்டு இருக்காத. நீ சஸ்பென்ஸ் கொடுத்தால கடைசியில் சப்பையாக தான் முடியும். என்ன மேட்ரு அதை மட்டும் சொல்கிறா. மச்சான், சேதுக்கும் சாம்பார் சத்யாக்கும் இப்போ பிரச்சனை. நம்ம மட்டும் சேதுவை தூக்கிட்டோம்னா அப்புறம் சேதுவை தூக்கிட்டு வந்துரு. வேணாம் வேணாம், நானே வரேன். அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குல்ல. இவர் பேர் யோவான். சத்யா விஷயத்தில் இவர் ஏன் இவ்வளோ ஆர்வம் காட்டுறான்னு தோணுதில்ல? ஏன்னா வாழ்க்கையில் இவருக்கு இருக்கிற ஒரே எதிரி சேது. வணக்கம் தம்பி. நீ வருவன்னு எனக்கு தெரியும். ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. யோ, எங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், அதை நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம். நீ எதுக்கு? தம்பி, சொந்தக்காரனான்னு என்ன பார்த்துட்டு போகிறதுக்கு நானே சேதா? யோவான் தம்பி, காசு பிரச்சனைன்னு சொன்னாங்க, அதான் ஹெல்ப் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். நான் என் அண்ணன்கிட்டயே எதுவும் கேட்க மாட்டேன். நீ யாரியா? விடு தம்பி, சொன்னா கேளு. நான் நல்லதை மட்டும்தான் பண்ணுவேன். எப்பா, நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம், கிளம்பு. அப்புறம் இஷ்டம் தம்பி, ஏதாவது பிரச்சனைனா கூப்பிடுங்க. நீ வராமல் இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, போ. தம்பி, இந்த வயசில் அடிக்கடி கோவப்படாதீங்க. இப்போல்லாம் ஹார்ட் அட்டாக் வருதான். வரட்டுமா? மனிதன் என்பவன் தெய்வமாகிறான். எப்போதான் என்ன புரிஞ்சுக்க போகிறான்னு தெரில. பிரீத்தி கிட்ட பேசுனியா தம்பி? இல்லை, அவள் ஃபோன் எடுக்கல. எப்படி எடுப்பா? நீயே யோசிச்சு பாரு. ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சா எந்த பொண்ணுக்கு தான் உன்னை பிடிக்கும்? அவன் என் தங்கச்சிங்கிறதால சொல்லலை, எந்த பொண்ணாக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவா. புரியுது நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணிடுறேன். இங்கே பாரு தம்பி, உங்கள் அண்ணனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீயாச்சும் ஏதாவது பண்ணுவேன்னு நம்புறேன். தயவு செஞ்சு ஏதாவது பண்ணு. என்னை எல்லாம் கேவலமாக நினைக்கிறீங்க. எங்கள் அப்பன் தாத்தன் கண்டுபிடிக்க இருந்த கூடு விட்டு கூடு பாயிற மருந்தை நான் கண்டுபிடிச்சேன். இந்த உலகத்துக்கு அதியமான் யாருன்னு தெரியும். இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை, எதையாவது கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு உயிரை எடுப்பான்.
நன்றி மகனே. அப்பா மருந்து கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாப்பா. நீங்க ரொம்ப வருஷமா ஒரு சின்ன தப்புனால கண்டுபிடிக்காம விட்டுட்டீங்க. ஆனா உங்க பையன் அதியமான் நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. மோனே இது சாத்தியமாடா? அப்பா இது ஒரு சென்ட் பாட்டில் மாதிரி தயாரிச்சிருக்கேன். இத மோந்து பார்க்கும்போது வாசனை மூக்கு வழியா போய் மூளைக்கு ஏறி கூடு விட்டு கூடு பாய முடியும்பா. அது சரி, இது வேலை செய்தா பாத்தியா? ஆமால. என்னங்க தேடுறீங்க? எனக்கு பிரெட் ஆம்லெட் வேணும். வீட்ல பிரெட்டும் இல்ல முட்டையும் இல்ல. நான் எப்படி பிரெட் ஆம்லெட் போடுறது? வெளியே போய் வாங்கிட்டு வா. வெளியே ஒரே மழையா இருக்கு. இப்ப நீ போய் வாங்கிட்டு வரல, அப்புறம் வீட்டை விட்டு ஒரே அடியா போற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் மிருகங்களை வச்சு தான் டெஸ்டே பண்ணுவாங்க. எனக்கு நீ தான். பூனை மோந்து பார்த்துச்சு, நாமளும் மோந்து பார்ப்போம். அம்மா அண்ணா ஒரு இடம் வந்ததுண்ணா. ஆமாண்ணா. ஊன்னு சொன்னா முச்சிடலாண்ணா. சரி. அண்ணா ஃபைனல் ரேட் இவ்வளோ தானே. நல்ல இடம், பட்டாலாம் சூப்பராக இருக்குது. நீ ஊன்னு சொன்னா முச்சிடலாம். ஓகேவா? சரிண்ணா, எதுவும் வந்தாலும் கத்தால சொல்லு அண்ணா. சேது, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம யோவானு சாம்பாரை பார்க்க போய்க்கிறான். சாம்பார்? சத்யாவை பார்க்க அவன் ஏன்டா போனா? ஏன் அவன் எதுக்கு பார்க்க போயிருப்பான்னு உனக்கு தெரியாது? ஓ, 2 பேரும் சேர்ந்து இல்லைன்னு பிளான் பண்ணுறாங்களா? ஆ, இந்த பாரு சேது, எவ்வளோ நாளைக்கு தான் எப்படியா பேசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க போற? பேசாம அவனை முடிச்சு விட்டுரு சேது. ஏய் என்னடா சொல்கிற? ஆமாம் சேது, உங்கள் 2 பேரோட விஷயம் ஊருக்கே தெரியும். எப்பயுமே அடிச்சிட்டு இருக்கிறவனை நீ முச்சு விட்டீன்னா அப்புறம் ஏரியாவில் நீ தானே மாசு. என்ன சொல்கிற? கட்டுதான்டா, கட்டுதான். தட்டி விட தேவையில்ல, முச்சே விட்டு. சரி சேது, வரம்பா.